வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 செப்டம்பர் 26 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு வங்கக்கடலிலே உருவாகியிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர தாழ்வு பகுதியானது நினைவிருக்கலாம். அது இன்றைக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுக்கிறது. நாளை அது கரையை கடக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதியை கடந்து தெலுங்கானா வழியாக, அதுவும் கரை கடப்பது ஒரு இடமாக இருந்தாலும் தெற்குப்புறம் இரு காற்று இணைவு ஏற்படுத்தி விஜயவாடா, ஹைதராபாத், அதற்கு தெற்குப்புறம் ஸ்ரீசைலம், மும்பைக்கு 28, 29ஆம் தேதி போக்குவரத்தை பாதிக்கும் வகையில் விமான மற்றும் தரை, அதாவது சாலை, ரயில், விமான போக்குவரத்தை பாதிக்கும் வகையில் மும்பையில் நிறைய மழை பொழிவு கொட்டப் போகிறது. இது ஒருபுறம் இருக்க, தமிழ்நாட்டிலே வானிலை எப்படி இருக்கும், இந்த நிகழ்வு நகர்வின் காரணமாக தமிழ்நாட்டில் மழை எப்படி இருக்கும் என்பதை விரிவாக பார்ப்போம். அறுவடை விவசாயிகள் என்றைக்கு அறுவடை செய்யலாம், இடைவெளி எப்பொழுது, அடுத்த மழை எப்பொழுது, காற்று பகுதிக்கு மழை எப்பொழுது, பருவமழை தொடக்கம் எப்பொழுது, எல்லாம் இதில் பார்ப்போம். நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா கனமழை பிடிப்பு பல மாவட்டங்களில் பொழிந்திருக்குதுங்க. நேற்றைக்கு அறுவடை விவசாயிகளை எச்சரித்து கொண்டே இருந்தோம், அறுவடை செய்ய வேண்டாம், அதாவது உங்களுடைய தானியத்தை மட்டும் சேமிக்க வேண்டும் என்றால் செய்யலாம், அது அப்படியே எந்திரத்தோடு வந்துடும். ஆனால் வைக்கோல் சேமிக்க வேண்டும் என்றால் நேரம் போதாது, மாலையில் மழை வந்துவிடும் என்று எச்சரிக்கை கொடுத்துட்டே இருந்தோம். அதே போல் தென்மேற்கு பருவமழையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சற்று தீவிரம் இருக்கும்னு சொன்னோம். காற்று, அதாவது அது பெரும்பாலும் காற்று கன்னியாகுமரி வழியாக பயணிக்கும், குமரி முனை வழியாக பயணிக்கும். கன்னியாகுமரியில் மேற்கு பகுதியில் கனமழை பொழிவு இருக்கும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தோம். அதன் அடிப்படையில் நேற்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு, அதாவது திருப்பரப்பு அருவி பகுதியில், அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு திருப்பரப்பு அருவி பகுதியில் 182 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது, 18 சென்டிமீட்டர் மழை. மேலும் சுரலக்கோடு 16 சென்டிமீட்டர் மழை, அதாவது 160 மில்லிமீட்டர். சித்தாறு 150 மில்லிமீட்டர், 15 சென்டிமீட்டர். அடையாமடை 142 மில்லிமீட்டர், 14 சென்டிமீட்டர். மேலும் குழித்துறை 14 சென்டிமீட்டர், அதுவும் 139 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. பேச்சுப்பாறை 128 மில்லிமீட்டர், 13 சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது. புதன் அணை 124 மில்லிமீட்டர், 12 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. பெருஞ்சாணி 115 மில்லிமீட்டர், 11 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. மாம்பழத்துறையாறு 90 மில்லிமீட்டர், 9 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. முள்ளங்கி விளை 88 மில்லிமீட்டர், 9 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. கோழிப்போர் விளை 88.6 மில்லிமீட்டர், 9 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. மேலும் ஆணைக்கிடங்கு 84 மில்லிமீட்டர், 8 சென்டிமீட்டர் மழையும், சிவலோகம் சித்தார் 82 மில்லிமீட்டர், 8 சென்டிமீட்டர் மழையும், களியல் 75 மில்லிமீட்டர் மழையும் பொழிந்திருக்கிறது. இன்னதுல பெரிய பட்டியலுங்க. குறைந்தபட்ச மழையே அகதீஸ்வரத்தில் 22 மில்லிமீட்டர், அதுதான் குறைந்தபட்ச மழை. ஒட்டுமொத்த கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் மழை. இதனிடையே அகரவரிசைப்படி மாவட்டங்கள் வாரியாக அதிகபட்ச மழைப்பொழிவு மற்றும் பார்ப்போம். அரியலூர் மாவட்டத்தில் அதிகபட்ச மழைப்பொழிவாக குருவாடி 28 மில்லிமீட்டர், செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதிகபட்சமாக மதுராந்தகம் தாலுகா அலுவலகம் 36 மில்லிமீட்டர். இதில் இன்னும் நிறைய அந்த மாவட்டத்தில் பெய்திருக்கு. அந்த மாவட்டத்தில் அதிகபட்ச மழைப்பொழிவு மட்டும் அறிவிக்கிறேன். சென்னையில் அதிகபட்ச மழைப்பொழிவு தண்டையார்பேட்டை தான், அது 10 மில்லிமீட்டருக்குள்ள தான். கோயம்புத்தூர், கடலூர் மாவட்ட மழைப்பொழிவு கிடைக்கப்பெறல. கோயம்புத்தூர் ஒரு சில இடங்களில் வடக்கு பகுதியில் பொழிந்திருக்கும். கடலூர் மாவட்டத்தில் மிக கன மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. அறிக்கை கிடைக்கப்பெறவில்லை, எப்போதும் அது தாமதமாக தான் வரும். தருமபுரி மாவட்டத்தில் ஒகேனக்கல் 37 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது, மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை, ஒரு இடங்களில் பொழிந்திருக்கிறது. மேலும் ஈரோடு மாவட்டம் குண்டேரி பள்ளம் 29 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அந்த மாவட்டத்தில் நிறைய இடங்களில் மழை இருந்தது. கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மழை இருந்தது, ஆனால் மழைப்பொழிவு விவரம் கிடைக்கப்பெறவில்லை. கரூர் மாவட்டத்தில் நேற்றைக்கு கிருஷ்ணராயபுரம் 22 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அதிகபட்ச மழையாக தோகமலையிலையும் 21 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. பஞ்சப்பட்டிலையும் 18 மில்லிமீட்டர் மழை, நிறைய இடங்களில் அந்த மாவட்டத்தில் மழை. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தளி 20 மில்லிமீட்டர் மழை. கிருஷ்ணகிரியில் கூட கிருஷ்ணகிரி தாலுகா அலுவலகத்தில் கூட 11 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் மழைப்பொழிவு பொழிந்திருக்கு, கிடைக்கப்பெறவில்லை. மயிலாடுதுறை மாவட்டம் ஆணைக்காரன் சத்திரம் கொள்ளிடத்தில் 34 மில்லிமீட்டர், செம்பனார் கோவில் 26 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு. நாகப்பட்டினம் மாவட்டம் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை. நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் 15 மில்லிமீட்டர். பெரம்பலூர் மாவட்டத்தில் குறைவான மழையாக இருந்தாலும் தழுதலையில் 2 மில்லிமீட்டர் தான், குறைவான மழை தான். புதுக்கோட்டை மாவட்டத்தில் நல்ல மழை பொழிந்திருக்கிறது. அன்னவாசல் 45 மில்லிமீட்டர், நகுடி 45 மில்லிமீட்டர்,
கீரனூர் 42 மில்லிமீட்டர் நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது இந்த மாவட்டத்தில். அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொண்டியில் குறைவான மழை, இன்னும் 2 இடங்களில் மழை, திருவாடனை ஆர்எஸ் மங்கலம் மழை தான். ராணிப்பேட்டை மாவட்டத்திலையும் கலபை PWD உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழை. சேலம் மாவட்டத்தில் டேனிஷ்பேட்டை 16 மில்லிமீட்டர் மழை. சிவகங்கை மாவட்டத்தில் அதாவது காளையார் கோவில் டூரிஸ்ட் பங்களா டிபி PWD 36 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. இளையான்குடி 23 மில்லிமீட்டர் நிறைய இடங்களில் மழை இருக்கிறது. தென்காசி மாவட்டத்தில் அடவி நாயனார் கோவில் அணை 32 மில்லிமீட்டர் அணை, தென்காசி 22 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்ட மழைப்பொழிவு கிடைக்கப்படவில்லை, கனமழை பொழிந்தது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை. நீலகிரி மாவட்டத்தில் அவலாஞ்சி 60 மில்லிமீட்டர் மழை நம்ம சொல்லியிருந்தோமா, அதிகபட்ச மழைப்பொழிவு பொழிந்திருக்கு 6 சென்டிமீட்டர் மழை. அவலாஞ்சி 60 மில்லிமீட்டர், எமரால்டு 22 மில்லிமீட்டர். அந்த மாவட்டத்தில் நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது. தேனி மாவட்டத்தில் பெரியார் சொன்னமா 57 மில்லிமீட்டர் பொழிந்திருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலை, தென்மேற்கு பருவமழை இது. முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி 58 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. தேக்கடி 50 மில்லிமீட்டர், 51 மில்லிமீட்டர் பொழிந்திருக்கிறது. அரண்மனைப்புத்தூர் 21 மில்லிமீட்டர். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நேற்றைக்கு நம்ம சொல்லியிருந்தோம் கனமழை பொழிந்தது. கோவில்பட்டி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மருங்காபுரி ஒன்றியம் கோவில்பட்டி 55 மில்லிமீட்டர் மழை. மேலும் பார்த்தீங்கன்னா நவலூர் குட்டப்பட்டு 41 மில்லிமீட்டர் மழை. வாத்தலை அணைக்கட்டு 35 மில்லிமீட்டர் மழை. அந்த மாவட்டத்தில் நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் 31 மில்லிமீட்டர். திருத்துறைப்பூண்டி தாலுகா அலுவலகம் 19 மில்லிமீட்டர். மேலும் பார்த்தீங்கன்னா நன்னிலம் 17 மில்லிமீட்டர். வலங்கிமான், மேலும் குடவாசல், பாண்டவையாறு தலைப்பு, திருவாரூர், முத்துப்பேட்டை, மன்னார்குடி எல்லாம் குறைவான மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்ட மழை இல்லை, இருந்தாலும் ஒரு சில இடங்களில் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதியில் மழை இருந்தது. தூத்துக்குடி மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை. திருப்பத்தூர் மாவட்டத்தில் 14 மில்லிமீட்டர் ஆலங்காயம். திருப்பூர் மாவட்டத்தில் அவினாசி 11 மில்லிமீட்டர். கலெக்டர் ஆபீஸ் சவுத், திருப்பூர் சவுத் 10 மில்லிமீட்டர். மேலும் அந்த மாவட்டத்தில் நிறைய இடங்களில் மழை இருந்தது. ஊத்துக்குளி, திருப்பூர் நார்த்து, மேலும் பல இடங்களில். அதே போல் திருவள்ளூர் மற்றும் திருவண்ணாமலை, வேலூர் மாவட்ட மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை. விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் மரக்காணம் 31 மில்லிமீட்டர். வலவனூர் 26 மில்லிமீட்டர். மேலும் வானூர் 24 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு. விருதுநகர் மாவட்டத்தில் காரியாபட்டி 13 மில்லிமீட்டர். திருச்சுழி 10 மில்லிமீட்டர். அந்த மாவட்டத்தில் நிறைய மழைப்பொழிவு. வானிலை அறிக்கைக்குள் போவோம். வங்கக்கடலில் இன்று உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று இரவுக்குள் உருவாகும். கண்டிப்பாக அது நாளை கரையை கடக்கிறது. 27ஆம் தேதி ஆந்திர பிரதேசத்தோட விசாகப்பட்டினம் அருகே தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா போதுன்னு ஏற்கனவே தலைப்பிலே சொல்லியிருக்கோம். இதன் காரணமாக தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை தொடரும். அதே போல முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதியில் மழை தொடரும். நீலகிரி மாவட்டத்தில் மழை தொடரும். வால்பாறையில் மழை தொடரும். கோயம்புத்தூர் மாவட்ட மழைப்பொழிவுக்கு அருகே கிடைக்கப்பட்டிருந்தால் அதில் சொல்லியிருக்கலாம், அதனால் தெரியவில்லை. அடுத்தபடியாக மாலை அறிக்கையில் சமர்ப்பிக்கிறேன். இன்றைய மழைப்பொழிவு வெள்ளிக்கிழமை 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் ஆங்காங்கே மாலையில் மழை இருக்கும். தவிர இன்றைக்கு பெரிய மழை இருக்காது. கண்டிப்பாக இன்றைய மழைப்பொழிவு புதுச்சேரி சுற்று வட்டார பகுதி, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் பகுதிகளிலையும், கள்ளக்குறிச்சி பகுதிகளிலையும், மயிலாடுதுறை வடக்கு மற்றும் கடலூர் மாவட்ட பகுதிகளிலையும் மழை இன்றைக்கு இருக்கும். அதே போல டெல்டாவின் தெற்கு பகுதியிலும் ஓரிடங்களில் மிரட்டல் வானிலையும் லேசான மழை இருக்கும். அதே இன்றைக்கு மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அடுத்தபடியாக டெல்டாவில் ஓரிடங்கள் மற்றும் புதுச்சேரி சுற்று வட்டார பகுதிகள், கடலூர், விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை இந்த பகுதியில் மழை இருக்கும். தவிர பெரிதாக இன்றைக்கு மழை வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்தால் மாலை அறிக்கையில் அவசர அறிக்கையாக சமர்ப்பிக்கிறேன். நாளை பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை 27ஆம் தேதி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதே போல தான் மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை இருக்கும் ஆங்காங்கே. ஆனால் நேற்றை விட குறைவான மழை தான் இருக்கும். இருந்தாலும் காற்றோட வேகம் அதிகரித்திருக்கும் என்பதனால குறைவான மழை இருக்கும். காற்று அதிகரித்தால் அது மேகத்தை வேகமாக, அதாவது பாலக்காட்டு கணவாயில் காற்று அதிகமாக இருக்கும். அங்கே காற்று திசை மாறுறப்ப என்ன ஆகுதுன்னா ரைஸ் ஆகுது, மலைக்கு மேலே போகுது காற்று. அதனால மரங்கள் குளிர்வித்து மழைப்பொழிவு ஏற்படுத்தவும் இல்லை. கடல் நீராவி எடுத்து வரக்கூடிய காற்றும் அது கன்னியாகுமரி வழியாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட காற்று குவிதலும் மழையாக மாற்றக்கூடிய இரு காற்று இணைவும் மரங்களால் குளிர்விக்கக்கூடிய பகுதிகளில் நீராவியை கொண்டு வந்து ஏற்றுவதும் இடம் மாறுபடுகிறது, உயரம் மாறுபடுகிறது. இதனால் அங்கே மழை நேற்றை விட குறைவாக இருக்கும். இன்றைக்கும் மழை இருக்கு, இன்றைக்கும் இருக்கு, நாளைக்கும் இருக்கு. 2 நாள் மழை இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில். ஆனால் நேற்றளவோ நேற்றை விட குறைவாகத்தான் இருக்கும். பெரிய மழை இல்லை. சிஸ்டம் உருவானா கொஞ்சம் காற்றோட வேகம் அதிகரிக்கும். நீலகிரி, வால்பாறை மற்றும் பாலக்காட்டு கணவாயிலையும், கன்னியாகுமரி மற்றும் பாலக்காட்டு கணவாய் பகுதி போலவே ஆரியங்காவு கணவாயிலையும் காற்றோட வேகம் அதிகரிக்குமே தவிர மழை டெல்டா மாவட்டங்கள், அதற்கு வடக்கே உள்ள வடகடலோர பகுதிகளில் நாளையும் 27ஆம் தேதி சனிக்கிழமையும் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறோம். சென்னை, புதுச்சேரி இடைப்பட கண்டிப்பாக இருக்கும்னு ஏற்கனவே 27ஆம் தேதிக்கு வானிலை அறிக்கை கொடுக்கும் பொழுது 27ஆம் தேதி எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை 28ஆம் தேதியிலிருந்து மழை வாய்ப்பு குறைவு இருந்த போதிலும் கர்நாடகா, ஆந்திர எல்லையோரத்தில் லேசான மழை இருக்கும். காரணம் ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா வழியாக நகர்ந்து போகக்கூடிய நிகழ்வு காரணமாக ஆந்திர பிரதேச, கர்நாடக எல்லையோரத்தில் மழை இருக்கும்.
கேரள எல்லையோரத்தில் லேசான மழை இருக்கும். 28ஆம் தேதியோட இந்த சுற்றின் மழை நிறைவடையும். 29லிருந்து நீங்கள் என்ன செய்யலாம், அறுவடை செய்யலாம். 29, 30 மற்றும் 1, 2 தேதிகளில் உங்களுடைய அறுவடை பணியை மேற்கொள்ளலாம். கண்டிப்பாக 29, 30, 1, 2 தேதிகளில் மழை இருக்காது. அப்படியே இருந்தாலும் மலைகளில் தான் மழை இருக்கும். மரங்களால் குளிர்விக்கப்பட்ட பகுதிகளில் மழை ஏற்படுத்தும். ஆனால் கடலோர பகுதியை பொறுத்த வரைக்கும் மழை டெல்டாவில் மழைன்னா அடுத்தது 3ஆம் தேதி டெல்டா மற்றும் வடகடலோரத்துக்கு தெரிகிறது. 3ஆம் தேதி அதிகாலையிலிருந்து மழை தெரிகிறது. ஆனால் அது பரவலான மழை இல்லை, ஆங்காங்கே மழை. கண்டிப்பாக 3ஆம் தேதி அதிகாலையில் சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட வடகடலோர பகுதிகளுக்கு மழை பிடிப்பை தொடங்க போகிறது. அடுத்த நிகழ்வு 3ஆம் தேதி வாக்கில் வரப்போகிறது ஆந்திர பிரதேசத்தை நோக்கி. ஆனால் அந்த ஆந்திர பிரதேச நிகழ்வு ஆந்திர பிரதேசம் வழி மகாராஷ்டிரா வழியாகத்தான் பயணிக்க வாய்ப்பு இருக்குது. இப்பொழுது அந்த நிகழ்வு வந்து புயலாக நேற்றைக்கு வரைபடத்தில் காட்டியிருந்தேன். மூணு சிஸ்டம் இருந்துச்சு. ஒன்று இந்தியாவில் இருந்துச்சு, தென்சின கடலில் 2 இருந்துச்சு, அதில் வந்து ரகசா 1 இருந்துச்சு, பக்கத்தில் இன்னொன்று இருந்துச்சு. 3 புயல் காட்டியிருந்தேன், மொத்தம் 3 சிஸ்டம் காட்டியிருந்தேன். அதில் ரகசா செயலிழந்து விட்டது. அது அப்படியே காற்று சுழற்சியாக வந்து வங்கக்கடலில் வடக்கு பகுதியில் வந்து இறங்க போகுது. அதுக்கு பின்னாடியே வரக்கூடிய நிகழ்வு தான் 3ஆம் தேதி வாக்கில் நமக்கு வங்கக்கடலுக்கு வரப்போகிறது. அது தீவிரமடைந்து மழைப்பொழிவை தொடக்கும் 3ஆம் தேதிக்கு மேலே. இருந்தாலும் அது எந்த அளவிற்கு தெற்கு வைத்து வருகிறதோ அப்பொழுது தான் தமிழ்நாட்டுக்கு மழைப்பொழிவை கிடைக்கும். எங்கே போனாலும் காற்று பகுதி, கணவாய் பகுதி உட்பட மழைப்பொழிவை கிடைக்க தொடங்கினோம் 3ஆம் தேதிக்கு மேலே. 3ஆம் தேதி கடலோரம், 4ஆம் தேதி சற்று உள்ளே, 5ஆம் தேதி உள் மாவட்டங்களுக்கு எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உட்பட வெப்பசலனம் காரணமாக, காற்று சுழற்சி காரணமாக 6, 7, 8 நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும். அதே போல் 8ஆம் தேதிக்கு மேலே அடுத்த நிகழ்வு ஸ்ட்ராங்கான சிஸ்டம் வரப்போகுது 10ஆம் தேதி வாக்கில். அது நல்ல மழைப்பொழிவை தெற்காந்திர பகுதியில் வந்து நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அது வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் அந்த நிகழ்வு மழைப்பொழிவை கொடுத்து நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும்னு சொல்லியிருக்கோம். அக்டோபர் 18ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடக்கம். அதுக்கு பிறகு உங்களுக்கு தான் தெரியும், வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டாலே நிகழ்வுகள் வரிசை கட்டும் தமிழ்நாட்டை நோக்கி. ஏற்கனவே நிறைய அறிக்கைகள் அது தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதையும் பார்த்து பயன்பெற கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதைக்கு இன்றைக்கு மழைப்பொழிவு எங்கே டெல்டா மற்றும் வடகடலோர பகுதிகளுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும், நாளைக்கும் டெல்டா, வடகடலோரம், மேற்கு தொடர்ச்சி மலை, கன்னியாகுமரி நீலகிரி வரைக்கும் இருக்கும். கன்னியாகுமரியில் கொஞ்சம் கூடுதல் மழை இருக்கும். டெல்டாவிலும் வடகடலோரத்திலும் பெய்கிற மழை பெரிதாக இருக்காது, நேற்றை விட குறைவான மழை தான். இருந்தாலும் அறுவடை விவசாயிகளுக்கு எச்சரிக்கைக்காக இது தகவலை தெரிவிக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஞாயிற்றுக்கிழமையும் கொஞ்சமாக மழை இருக்கும் 28ஆம் தேதி. ஆனால் பெரிதாக மழை இருக்காது. ஆந்திர எல்லையோர, கர்நாடக எல்லையோரத்தில் மட்டும் இருக்க வாய்ப்பு. 28 ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து உங்கள் அறுவடை பணியை தொடக்கலாம்னு சொல்லியிருக்கேன். திங்கட்கிழமை 29, செவ்வாய் 30 மற்றும் புதன், வியாழன் 1, 2 தேதிகளில் உங்களுடைய அறுவடை பணிகளை செய்யலாம். மழை இருக்காது. 3ஆம் தேதியிலிருந்து அடுத்த மழை என்பதையும் தொடர் சொல்லியிருக்கேன். படிப்படியாக காற்று பகுதிக்கும் மழைப்பொழிவு கிடைக்கும். 3ஆம் தேதிக்கு மேலே 15ஆம் தேதிக்குள்ளே காற்று பகுதியெல்லாம் மழைப்பகுதியாக மாறிவிடும். நிறைய மழைப்பொழிவு கொடுக்கும். தென்மேற்கு பருவமழையிலேயே காற்று திசை மாறும் காலம் என்பதனால கண்டிப்பாக நல்ல மழைப்பொழிவு 2வது வாரம் அக்டோபரிலிருந்து நிறைய மழைப்பொழிவு காற்று பகுதிக்கும் கிடைக்கும். பிரச்சனைக்குரிய பகுதியெல்லாம் மழைப்பகுதியாக மாறிவிடும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.